ನಂಜುಂಡ ನೀಲಗಂಡ நாதா பரமசிவா அருளால் உலகம் தாங்கும் கருணை கடலே. துர்வாச முனிவரின் கோபக் கண்களில் துளிர்ந்த சாபம் தீயென எழுந்தது. தேவர்கள் சக்தி இழந்து தளர்ந்தனர். தெய்வ ஒளி மங்கி துயரம் பரவியது. அஞ்சிய தெய்வங்கள் ஓடி வந்து அடியேனை காப்பாய் ஆராதனை செய்தனர். விஷ்ணு தோன்றி கருணையுடன் கூறி பால் கடல் கடைந்து அமிர்தம் எடுக்கச் சொன்னார். தேவரும் அசுரரும் ஒன்றாய் இணைந்து தீராத வாழ்வு தேடி முயன்றனர். வாசுகி பாம்பு கயிறாக மாறி மந்தார மலை மத்தாக நின்றது. பால் கடல் கொந்தளித்து அலைகள் எழுந்து பறந்து அண்டம் முழுவதும் அதிர்ந்தது. அமிர்தம் வரும் என காத்திருந்த வேளையில் ஆலகால நஞ்சு முதலில் எழுந்தது. எரியும் விஷம் எங்கும் பரவ உயிர்கள் துயரை தாங்கி நின்றனர். தேவர்கள் மீண்டும் விஷ்ணுவை நாடி கண்ணீருடன் ஆராதனை செய்தனர். இந்த உலகம் காக்க சிவன் வேண்டும் என விஷ்ணு கருணையுடன் அறிவித்தார். கைலாசம் நோக்கி எல்லோரும் சென்று கருணை கடலிடம் சரணம் புகுந்தனர். பார்வதி தேவி அருகில் நின்றாள். பரமசிவன் அமைதியாய் பார்த்தார். உலகம் காக்க நஞ்சை அருந்துவேன் என்று உயிர்களின் துயரை மனதில் ஏந்தினார். ஆலகால விஷத்தை கரத்தில் ஏந்தி அன்போடு அருந்தி உலகம் காத்தார். கழுத்தில் நின்ற நஞ்சு உள்ளே செல்லாமல் பார்வதி தேவி தடுத்து நிறுத்தினார். நீலமாய் மாறிய கண்டம் ஒளித்து நித்திய அருள் உலகம் காத்தது. நீலகண்டன் என்ற நாமம் பிறந்து நாளும் பக்தர் நாவில் மலர்ந்தது. நஞ்சுண்டநாதன் அருள் பொழிந்தால் நாளும் வாழ்வு நிம்மதியாய் மலரும். ஓம் நம சிவாயா என்ற நாதத்தில் உலகம் முழுவதும் அமைதி பிறக்கும். பால் கடல் கடைந்த கதையின் புகழ் பக்தர் நெஞ்சத்தில் என்றும் நிலையே. இலங்கையில் முதன்முறையாக நிரந்தரமாக அமைக்கப்பட்ட பாரதத்தின் பழமை வாய்ந்த புனித 12 ஜோதிர்லிங்க தரிசனம் ஒரே இடத்தில் பெறும் அரிய வாய்ப்பு பிரம்மகுமாரிகளின் ஆன்மீக கலைக்கூடங்களில். கதிர்காமம் ஸ்ரீபாத குக்கட்டிச்சோலை 16 அடி மகத்தான சிவலிங்கம். ஆன்மீக அமைதி, தெய்வீக அதிர்வு, ஆனந்த அனுபவம். உங்கள் குடும்பத்துடன் வந்து தரிசித்து ஆன்மீக சக்தியை பெறுங்கள். ஆன்மீகத்திற்கான தெய்வீக பாதை இதோ உங்களுக்காக.